கடந்த ஜூலை மாதத்தில் உலகின் கடல் வெப்பநிலை இதுவரை பதிவான அதிகபட்ச அளவை எட்டியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை கண்காணிப்பு அமைப்பான கோபர்னிகஸ் தெரிவித்துள்ளது. துருவப் பகுதிகளை தவிர்த்து கடல் பகுதிகளின் சராசரி வெப்பநிலை 20.96 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு பதிவான 20.89 டிகிரி செல்சியஸ் என்ற சாதனையையும் தற்போது முறியடித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ காலநிலை நிலை கூறப்படுகிறது. இதற்கிடையில் மேற்கு ஐரோப்பாவிலும் கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி நிலவி வருகிறது. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனியின் சில பகுதிகள் மற்றும் இங்கிலாந்தில் குறைந்த மழைப்பொழிவு காரணமாக நீர்வளத்தின் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது. கடல் வெப்பமடைவது வெறும் கடலுடன் மட்டும் முடிந்துவிடுவதில்லை. கடல் நீர் வெப்பமடையும் போது அது விரிவடைவதால் கடல் மட்டம் உயர்கிறது. மேலும் அதிக வெப்பமான கடல்கள் காரணமாக கடல் வெப்ப அலைகள் அதிகரித்து பவளப்பாறைகள், கடற்பாசி காடுகள் மற்றும் மீன்வளங்கள் பாதிக்கப்படுகின்றன. கடல் மேற்பரப்பில் இருந்து வளிமண்டலத்திற்கு அதிக வெப்பமும் ஈரப்பதமும் செல்லும் போது வெப்பமண்டல புயல்கள் மேலும் தீவிரமடைந்து அதிக மழையையும் ஏற்படுத்தக்கூடும். மேற்கு ஐரோப்பாவில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களின் சராசரி வெப்பநிலை 21.62 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது வழக்கமான சராசரியை விட 2.79 டிகிரி அதிகம். காலநிலை மாற்றம் காரணமாக வெப்பமும் வறட்சியும் ஒன்றுக்கொன்று வலுவூட்டும் நிலை அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். உலகின் கடல்கள் தொடர்ந்து வெப்பமடைந்து வருவது பூமியின் எதிர்கால காலநிலைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது.